ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் நிதிஷ் மகாதேவ் இயக்கத்தில் ஜீவா, தம்பிராமையா, இளவரசு இவங்களாம் நடித்த ஒரு காமெடி பொலிட்டிக்கல் மூவி. ஒரு அழகான கிராமத்தில், ஏன் அவ்வளோ அழகான கிராமம்னு சொல்கிறேன்னா, இவங்க வச்சுருக்க ஷாட்லாம் அப்படி அந்த ஊரே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அந்த அழகான கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் கரெக்டாக 10:30க்கு நடக்க போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஊரே ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அந்த கல்யாணம் நடக்கிறது ஊர்லேயே ஒரு முக்கியமான ஒருத்தர் வீட்டில். அதே டைம் தம்பிராமையா வீட்டில் ஒரு டெத்தாகிடுது. ஒரு தாத்தா இறந்துடுறாரு. இவரும் அந்த டெத்தை 10:30க்கு தான் எடுப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த 2 வீட்டுக்கும் ஆகாது. அதனால் இவர் 10:30க்கு தான் அந்த டெத்தை எடுப்பேன்னு சொல்கிறாரு. இதனால் ஊர் மக்கள்லாம் என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. தம்பிராமையாவும் ஊரில் ஒரு முக்கியமான ஆள். ஊர் மக்கள்லாம் இப்போ இங்கே போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே போனால் இவருக்கு வச்சுப்பாரா, அங்கே போனால் அவருக்கு வச்சுப்பாரா, இப்போ யார் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு ஒரு குழப்பமாகிடுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாரும் ஜீவாவை வர சொல்கிறாங்க. ஏன்னா ஜீவா பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருப்பார். அதனால் எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு. ஜீவாக்கும் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சே ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் வந்துடும். இந்த பிரச்சனை 2 குடும்பத்தோட பிரச்சனை கிடையாது, ஊரில் 2 முக்கியமான புள்ளியோட பிரச்சனை. இந்த பக்கம் தீர்ப்பு சொன்னால் அங்கே இருக்கவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க, இந்த பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டா இங்கே இருக்கவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதுக்கு கரெக்டாக எப்படி தீர்வு கொண்டு வராரு, என்ன தீர்வு கொண்டு வந்தார், இந்த படம் எப்படி முடிஞ்சுது, கல்யாணம் நடந்ததா, இல்லை இந்த டெத்தை முன்னாடியே இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்களா, ஊர் மக்கள்லாம் சமாதானம் பண்ணாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் டைரக்டர் இதுக்கு முன்னாடி மலையாள மூவிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். தமிழில் அவருக்கு தான் ஃபஸ்ட் மூவி. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையாள மூவி மாதிரி ஸ்லோவாக தான் போகும். ஆனால் ஒவ்வொரு சீனும் டெப்த்தாக இருக்கும். இந்த படத்தோட காமெடி சீன்ஸ் கூட இது டார்க் காமெடியா, இல்லை ஸ்பாட் காமெடியா, இல்லை டைமிங் காமெடியா நமக்கு தெரியாது. 3மே வந்து போகும். சில காமெடிலாம் அப்போவே புரியும், சில காமெடிலாம் கொஞ்சம் யோசிச்சா புரியும், சில காமெடிலாம் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஓ இது அதை தான் மீன் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தோட காமெடிலாம். இந்த படத்துக்கு பெரிய ப்ளேஸே, இந்த படத்தில் ஜீவா மட்டும் ஹீரோ கிடையாது, வர்ற எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை 28 படத்தில் 11 பேருக்குமே ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் தம்பிராமையாக்கு, இளவரசுக்கு, ஜீவாக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இதில் சாங் கூட வந்து மாண்டேஜ் சாங்காக தான் வரும். ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டே இருக்கும், அதுக்கு பேக்ட்ராப்பில் தான் சாங் ஓடும். அந்த மாதிரி எந்த சீனுமே வேஸ்ட்டாக எடுக்கலை. படம் ஒரு 2 மணி நேரம் ஓடுது. இதில் எந்த இடத்துலையுமே சரி ஓகே போர் அடிக்குது, கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுவோம், இந்த வெளியே போய் பாத்ரூம் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல கூட தோணாது. இந்த படத்துக்கு ஒரு ஆடட் பாயிண்ட்னா இந்த ஊரை சொல்லலாம். இந்த கதைக்கு ஏற்ற சரியான ஊரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க வச்சுருக்க ஷாட் ஆகட்டும், அந்த ஊராகட்டும், இந்த ஊரில் இப்படிலாம் நடக்கலாம்ப்பா அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி இருக்கும். நக்லைட் ஸ்ட்ரீம் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் அவங்க எந்த அளவு காமெடி பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ஓவரால் படம் ஃபுல்லாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக ஒரு யதார்த்தமாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு காமெடி பொலிட்டிக்கல் மூவி. ஸோ நமக்கு பொலிட்டிக்கல்னாலே ரொம்ப சீரியஸாக, ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு டைம் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் ஒரு காமெடி ஜேனரில் ஒரு பொலிட்டிக்கல் மூவி. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. எல்லோரும் பார்க்குற ஒரு சம படமாக இருக்குது. பொலிட்டிக்கல் மூவி எப்படி ஃபேமிலிக்கெலாம் புரியும், எங்கள் அம்மாவுக்கு என்ன பொலிட்டிக்கல் தெரியும், சின்ன பசங்களுக்கு எப்படி பொலிட்டிக்கல் புரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இல்லை எல்லாத்துலேயுமே வந்து காமெடி கலந்த ஒரு ஜானராக தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் இந்த படத்தை. இன்கேஸ் உங்களோட வின்னரே இவங்க தான் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டரில் போய் குடும்பமாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.